இன்றைய செய்தி உள்ளம் புறமும் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். உள்ளம் புறமும் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்வுகள் மற்றும் அரசியல் கட்சிகளோட அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த வகையில் சாந்தா, இப்போ அடுத்ததாக நீங்கள் எதன் குறித்து பேச இருக்கீங்க? திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேர் பகுதியில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசி காரணமாக இதுவரை 5 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. பலர் கவலைக்கிடமாக இருக்கிறாங்க. இந்த விபத்துக்கான காரணம் என்ன, அரசு உடனடியாக தலையிட்டு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாம் பேசலாம். நம்மளிடையே பாதுகாப்பு பொறியாளர் திரு எம் பிரபு காந்தி ஜெயின் இணைய வழியில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். ஏற்கனவே கரூர் கொடுந்துயரத்திலிருந்து மக்கள் மீள முடியாத நிலையில் மற்றும் ஒரு விபத்தா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமோனியா வாயு கசி காரணமாக ஏற்பட்டிருக்கு. உங்களுடைய முதல் கட்ட பார்வை. அமோனியா வாயு கசிவு அப்படின்னு திருவள்ளூர் நடந்தது. அது சிவாஜி ரேட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. இது கிட்டத்தட்ட போபால்ல கேஸ் பேஜிங் நடந்தது பார்த்தீங்களா, அதுக்கு கண்டிப்பா சொல்லணும். ஒன்னொன்னு, இது ரொம்ப துக்கமான விஷயம் என்னன்னா, அங்க எந்த சேஃப்டி பேராமீட்டர்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ ஒரு அமோனியா கேஸ் லீக் ஆகும்னா கேஸ் லீக் டிடெக்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி லீக் ஆயிடுச்சுன்னா சைலண்ட் சவுண்டு கொடுப்பாங்க. டீன்னு ஒரு ஃபுல் அலாம், எப்படி சங்கு பிடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போ பிடிச்சா. ஏன்னா இப்போ இந்த கேசிஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்க நிறைய பேர் நார்த் இந்தியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுல ஒன்னொன்னா, கீழே ஃபேக்டரி கெஸ்ட் ஹவுஸ் மேலேயே தங்க விட்டுருக்காங்க. இறந்தவங்க நிறைய பேர் டியூட்டி முடிச்சுட்டு காலைல படுத்து தூங்கிட்டு இருக்கவங்க தான் இறந்த ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ சேஃப்டி பேராமீட்டர்ஸ்ல பெரிய ஃபாலோ பண்ணல. இந்த ஆட்டோமேஷன், அப்புறமா இந்த ஊட்டரு, அதுமாதிரி ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட், இந்த மாதிரியான விஷயம். ஒன்னொன்று ரொம்ப துக்கமான விஷயம்னா, ஃபுட்டேஜ் பார்க்கச்ச ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கிட்டே அங்கே இல்லை. ஒரு அத்தியாவசியமா ஒரு 5 பேர் 10 பேர் வேலை செஞ்ச இடத்துல குறைஞ்சது ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு இருப்பாங்க. இது மாதிரி 200 பேர் வேலை செய்யணும். ஆக்குபேஷன் ஃபேக்டரிக்குள்ளேயே ஒரு மருத்துவர், ஆக்குபேஷனல் மருத்துவர் இருப்பாங்க, ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஒரு மினி கிளினிக்கே அங்கே இருக்கும். அது மாதிரி ஏன்னா நிறைய பேர் பார்க்கறதுக்கு கவர் மூடிட்டு வந்தாங்க, கையில வச்சு தூக்கிட்டு போனதுதான் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப துக்ககரமான விஷயம். என்னோட கணிப்பு இந்த 5 பேருன்றது மேல 10 வரைக்கும் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. வட சென்னையில் இந்த நச்சு காற்றால பொதுமக்கள் அடிக்கடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க. சமீபத்தில் கூட துறைமுகம் பகுதியிலிருந்து வெளியேறி இந்த நச்சு காற்றால தலைமைச் செயலகத்தில் இருந்தவர்களாம் மூச்சு திணறல் ஏற்பட்டு அவதிப்பட்டாங்க. அப்பவே தாவேக அரசு தொழிற்சாலைகளில் உரிய ஆய்வு மேற்கொண்டா இந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம் தானே? நீங்க கரெக்டான கேள்வி கேட்டுக்கீங்க. உண்மையிலே இந்த விபத்தை தவிர்க்க முடியுமான்னு கேட்டா கண்டினியூஸ் மானிட்டரிங் இருந்துட்டே இருக்கும். அதான் ரொம்பவும் முக்கியம். பிளஸ் இந்த மாதிரியான 100 பேர் 200 பேர் வேலை செய்யறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சேஃப்டி இன்ஜினியர் கம்பல்சரி போடணும். ஒரு சேஃப்டி இன்ஜினியர் வந்து மானிட்டர் பண்ணணும். இந்த மாதிரியான வேலையை பார்க்கறது தான் அந்த வேலையை. எனக்கு தெரிஞ்சு மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக ப்ராப்பராக பண்ணாதான் இந்த அமோனியா கேஸ் லீக் ஆகுறதுக்கான மெயின் ரூட் காஸ் அனலைசிஸ் மாதிரியே தெரியும். இது வந்து அபாய கட்டத்தையும் மீறி பரவி இருக்கு. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் நேற்று வந்து அந்த ஸ்கேபான்னு பார்த்துருக்கீங்க, ஃபுல் உடம்பை வந்து சுவாசத்தோடு போய் பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கேபர் எக்யூப்மெண்ட்லாம் அங்கே எப்பவுமே இருக்கணும். அதெல்லாம் இருக்கான்னு தெரியல. இன்னொரு பாயிண்ட் திருப்பி சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான விபத்தில் நடந்தா எமர்ஜென்சி மாக் ட்ரில்னு சொல்லுவாங்க, எமர்ஜென்சி மிட்டிகேஷன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. எமர்ஜென்சி மாக் ட்ரில் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அமோனியா கேஸ் லீக் ஆகுதுன்னா முதல்ல 2 விஷயம் தெரிஞ்சுக்கணும். அமோனியா கேஸ் லீக் ஆகுது கெமிக்கல் ரிலேட்டட் சேஃப்டி. ஓகேங்களா? அமோனியா ரிலேட்டட் கெமிக்கல் ரிலேட்டட் சேஃப்டினா கெமிக்கல் ரிலேட்டட் அமோனியாக்குன்னு ஒரு ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதான் MSDS சொல்லுவாங்க, மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட். MSDS அமோனியான்னு போட்டாலே வரும். ஸோ இந்த மாதிரி வந்தா சுவாச காசு எப்படி ஹேண்டில் பண்றது, இதுக்கான ஃபர்ஸ்ட் எய்டு எப்படி பண்ணணும், அதுல எல்லா ப்ரொசீஜர்ஸுமே அதுல இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஃபேக்டரிஸ்ல 3 months ஒன்ஸ் கம்பல்சரி ஒரு ட்ரைனிங் வந்து மேண்டேட்டரியா கண்டக்ட் பண்ணணும். நீங்க கரெக்டா சொன்னீங்க. இப்போ தலைமை செயலகம் ஒண்ணு, நேற்று திருவள்ளூர்ல ஒன்று நடந்திருக்கு. இன்னைக்கு மணலில மீத்தேன் கேஸ் லீக் ஆயிருக்கு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு சொன்னீங்க தண்டையார்பேட்டில் இருக்க பெட்ரோலியம் இது நடந்துட்டு இருக்கு. ஸோ மணலி ஏரியா ஃபுல்லா ஹைலி ஹசார்டஸ் ஜோன் தான். அப்போ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கண்டினியூஸா அடிக்கடிக்கு பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்டரிஸ் வந்து தொடர்ச்சியா இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி விபத்து நடக்காம தவிர்க்க முடியும்.
சரி, இந்த சூழலியல் சீர்கேடுகளை பற்றி கவலைப்படாம வளர்ச்சி என்ற பெயரில் வேலை வாய்ப்புகள்லாம் காரணம் காட்டி தனியார் தொழிற்சாலைக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கிறாங்க அரசு. இது தொடர்பா தொழிற்சாலை விதிமுறைகள் முறையாக அது கண்காணிக்கப்படவே மாற்றாங்க. இந்த தொழிற்சாலை விதிமுறைகள் எந்த அளவுக்கு முறைப்படுத்தணும் சார்? சேஃப்டி தான் சார் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு கம்பெனிக்கு ப்ரொடக்ஷனை விட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஓப்பனாகவே சொல்றேன், இப்போ இந்த சீ ஃபுட் கம்பெனி இத்தனை நாளா சம்பாரிச்ச எல்லா காசும் நேற்று ஓவர் நைட்ல எல்லாமே போயிடுச்சு. இப்ப சீட் வச்சுட்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதே மாதிரி நீ வெளிநாட்டு கம்பெனிஸ்லாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னா அவங்களுக்கு முதல்ல இந்த மாதிரியான சேஃப்டி அண்ட் என்வரான்மெண்ட், பொல்யூஷன் கண்ட்ரோல் ஃப்ரீ, என்வரான்மெண்ட் கேரிங்கா இருந்தாதான் அவனே தமிழ்நாட்டுக்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவான். எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி முக்கியமோ அந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு சேஃப்டி முக்கியம். இப்போ ஓப்பனாக சொல்றேனே, இப்போ அந்த இடத்துல ஒரு 200 பேர் வேலை செய்யறாங்க, உயிர் போயிடுன்னு சொன்னா முதல்ல அவங்க வீட்டுல வேலைக்கு அனுப்புவாங்களா? ஸோ சேஃப்டி தான் முக்கியம். அப்போ பாதுகாப்பான நகரம், பாதுகாப்பான தொழிற்சாலை அப்படின்னாதான் மக்கள் எல்லாருமே போய் ஒரு ஒரு இதுவா ஒரு ஒரு பாதுகாப்போட போய் வேலை செய்யறதுக்கான சூழல் இருக்கும். அப்போ பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டியது அரசாங்கத்தோட முதலாய கடமை. பிளஸ் இந்த மாதிரி மணலி, இந்த மாதிரி கோல்ட் ஸ்டோரேஜ், இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறதுலாம் கம்பல்சரி இந்த எமர்ஜென்சி மார்க்கெட்ல வந்து கண்டினியூஸா பண்ணணும். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பண்ணணும். ஈவன் ஃபயர் ஃபைட்டிங் எக்யூப்மெண்ட், ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அவங்கள கூட கவர்மெண்ட்ல இருந்து இருக்காங்க. அவங்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா ஃபயர் சேஃப்டில அடிச்சு தண்ணி வச்சு அணைக்கூடாது. அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பொதுமக்களுக்கும் போய் சேர்ற மாதிரி இருக்கணும். இதான் ரொம்ப முக்கியம். தொழிலாளர்களுக்கும் சரி, பாதுகாப்பு தொடர்பா எந்த அளவுக்கு விழிப்புணர்வு அவர்களுக்கு தேவைப்படுது? கரெக்டா சொல்லிருக்கீங்க மேம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல சேஃப்டி இன்ஜினியரிங்லாம் வந்து ஏதாவது பிரச்சனை வந்தாதான் இந்த மாதிரி பேசுறாங்க. நான் ஓப்பனா சொல்ற, சட்டத்தை பாஸ் பண்ண எத்தனை ஜட்ஜுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் யூஸ் பண்ண தெரியும்? எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரைனிங் கொடுக்க தெரியும்? ஏன் எத்தனை டீச்சர் பிஹெச்டே முடிச்சிருப்பாங்க, பெரிய சயின்டிஸ்டா இருப்பான், ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும்னு தெரியாது. இப்போ ஒரு 8வது மாடியில ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எடுத்து எப்படி அணைக்கணும்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாளுக்கு தெரியாது. ஆனா 8வது மாடி இருந்து கீழே குதிப்பாங்க. இப்போ டெல்லியில இருந்த ஃபயர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேஸ் ஹிஸ்டரி புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்குது. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, இந்த சேஃப்டி இன்ஜினியரிங்கை வந்து பாடத்திட்டத்துல சேர்க்கணும். இந்த சேஃப்டி இன்ஜினியரிங்கை ஸ்கூல் பாடத்திட்டத்துல கரிக்குலத்துல சேர்த்தோம்னா இந்த மாதிரியான, ஏன்னா உயிரை காப்பாத்துற விஷயம், ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எப்படி ஹேண்டில் பண்ணும், ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி ஹேண்டில் பண்ணும், கெமிக்கல் ரிலேட்டடான ஆக்சிடென்ட்ஸ் நடந்தால் எப்படி பண்ணும், ரோடு ஆக்சிடென்ட் நடந்தால் எப்படி ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமா கொண்டு வந்து அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க் கொடுத்தா கண்டிப்பா நம்ம நிறைய பேரோட உயிரை காப்பாற்றணும். ஒன்னொன்னு சொல்றேன், கொரோனாவோட வாழ கத்துக்குங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இனிமேல் சேஃப்டியோட வாழ கத்துக்குனாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து வரப்போற எலினோ எஃபெக்ட், கிளைமேட்டிக் சேஞ்ச் எஃபெக்ட், இது மாதிரிலாம் வரைச்ச சேஃப்டி வந்து பெரிய லெவல்ல இருக்கும். இது போல இன்னொரு விபத்து நடக்காம இருக்க என்னென்ன மாதிரியான அந்த பாதுகாப்பு வழிமுறைகள்லாம் கடைபிடிக்கணும் சார்? சேஃப்டி பேட்ரோலிங் சிஸ்டம் ஒன்று இருக்குங்க எல்லாத்துலயுமே. சேஃப்டி பேட்ரோல் சிஸ்டம், சேஃப்டி பேட்ரோலிங்க கண்டினியூஸா பண்ணும். சேஃப்டி ஆடிட்டிங் சொல்லுவாங்க. இப்போ வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட் கோஆர்டினேஷன் பண்ணும். அதாவது இப்போ நீங்க கோல்ட் ஸ்டோரேஜ் போட்டுல அந்த கோல்ட் ஸ்டோரேஜ் இடத்துல வந்து இப்போ இப்போ நீங்க மணலி, இப்போ பெட்ரோல் கெமிக்கல், இந்த மாதிரி ஃபயர்ஸ்ல அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்க, அதாவது ஒரு ஸ்டோர் டிபார்ட்மெண்ட், ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஒரு கம்பெனியோட எம்டி, இது கோர் கமிட்டி மாதிரி, சேஃப்டி கோர் கமிட்டி மாதிரி போட்டு அந்த கம்பெனி வந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். வாரத்துல ஒரு நாள், புதன்கிழமை வேலைக்கிழமை ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணிட்டு கம்பல்சரி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விபத்து இல்லாத மாநிலமாகவும் விபத்து இல்லாத தொழிற்சாலையை உருவாக்கணும். நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்றேன், நேற்று நடந்த கேஸ் பக்கா அனலைசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆனவங்க, இறந்தவங்க எல்லாருமே நார்த் இந்தியன் தான். ஸோ மைக்ரேட் தனியா தமிழ்நாட்டில்
நலம் வாரியம் வேணும். மைக்ரண்ட் லேபருக்குன்னு தனியா ஒரு ஐடென்டி கார்டு கொடுக்கணும். அப்படி கொடுத்தாதான் கவர்மெண்ட்டுக்கு அந்த டேட்டா பேஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நேற்று எஃபெக்ட் ஆன உடனே ஆதார் கார்டு ஒன்று இருக்கு, ஆனா அவங்க எங்க இருக்காங்க எப்படி, ஈவன் 2 லட்ச ரூபாய் கொடுத்தது ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வாரியம் எடுத்துப்பானா எஃபெக்ட். இப்போ யோசிச்சு பாருங்க, அஸ்ஸாம்ல இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா, அஸ்ஸாம்ல இருக்கிற அந்த பீப்புள்ஸ் இப்ப இந்த மாதிரி விபத்துல இறந்துட்டாங்கன்னு அது காட்டு தீ மாதிரி அங்க ஃபுல்லா பரவும். அப்ப தமிழ்நாட்டுக்கு எப்படி வருவாங்க மைக்ரேட் லேபர் சொல்லுங்க? மைக்ரேட் லேபர் இல்லாம எந்த வேலையும் நடக்காது. கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்காது, டெக்ஸ்டைல்ஸ் வேலை நடக்காது, ஈவன் டீ கடை வரைக்கும் வந்துட்டாங்க. எல்லா இடத்துலயுமே இருக்காங்க, முடிவெற்ற கடை கூட இருக்கான் நார்த் இந்தியன் லேபர்ஸ். ஸோ எல்லா நார்த் இந்தியன் லேபர்ஸ்க்கும் ஒரு மைக்ரேட் லேபருக்கும் ஒரு ஐடென்டி கார்டு கொடுத்து அது ஒரு வாரியமா வச்சு அமைச்சா உண்மையிலே இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பண்ணலாம். சரி, தன் துறை சார்ந்த மக்கள்லாம் இந்த அமோனியா வாயு கசிவு காரணமாக உயிரிழந்திருக்காங்க. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வான வேடிக்கையை பார்த்து ரசிக்கிறாங்க. உங்களது பார்வை என்ன? இது உண்மையே துரதிருஷ்டவசமான விஷயம். ஏன்னா இவ்வளவு துக்கமான விஷயம். கிட்டத்தட்ட 5 பேருக்கு மேல வந்திருக்காங்க, 50 பேருக்கு மேல கவலைக்கு. ஏன்னா இது அமோனியா ஒரு 2 விஷயங்க. இந்த ஃபயர் சேஃப்டியாலையும் பிளஸ் இந்த மாதிரி பாய்சன் கேஸ் வந்து உயிர் வந்து டக்கு நிற்கும். கரண்ட் ஷாக் அடிச்சு எப்படி பஸ்வும் ஆயிடுவாங்க, அப்படியே கரிகட்டி ஆயிடுவாங்க இல்ல, அதே மாதிரிதான் இது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் இப்போ கவலைக்கிடமா இருக்காங்கன்னா அதுல ஒரு 10 பேர் ரொம்ப சூப்பர் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருப்பாங்க, இழுத்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அது ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க மீட் இருக்க காதுல ரத்தம் வரக்கூடாது. இதுக்கு ரொம்ப டஃப் வந்து மூக்குல மூக்கு ஓகே, காதுல வந்து ரத்தமே வரக்கூடாது. நேற்று சண்டே ஈவன் அந்த சென்னையில ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் கொடுத்த கேஸ் ஹிஸ்டரியே இது மாதிரி நாங்க பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அந்த ரெஸ்பிரேஷன் சிஸ்டம்லாம் அந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து இது ஒரு அதுதான் இப்படி ஆக்சிடென்ட் நடந்த உடனே ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க, ரூட் காசை கண்டுபிடிச்சு இதுக்கு ஒரு இன்ஜினியரிங் கண்ட்ரோல் கொண்டு வரணும். இதே மாதிரி விபத்து வந்து இப்ப திருவள்ளூர் நடந்த மாதிரி தூத்துக்குடியில் நடக்கூடாது, தஞ்சாவூர்ல நடக்கூடாது, ஏன் இந்தியாவிலே எங்கேயுமே நடக்கூடாது. அதுக்கு உண்டான காமன் எஸ்ஓபி சொல்லுவாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த இதை வந்து கொண்டு வந்தா வி கேன் மேக் இட். கண்டிப்பாக சார், தொழிற்சாலைகளில் பாதுகாப்பு நெறிமுறைகள் தொடர்பாக மிக தெளிவாக உங்களுடைய பதிலை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி.